ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடக்கத்தான் செடி பிடுங்கிட்டு வந்திருக்கோம். பிடுங்கிட்டு வந்து நேற்று கழுவி காய வச்சுருக்கோம். அப்படியே கொடியோடையே காய வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்தா தெரியுது பாருங்கள், கொடியோடையே காய வச்சுருக்கோம். இப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ தான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காக்கா சென்னாக்குனி இறால் காய வச்சுருக்கோம். இது கருவாடு பொடிக்கு கருவாடு காய வச்சுருக்கோம். நான்வெஜ் ஒரு பக்கம் காயுது, சைவம் ஒரு பக்கம் காயுது. பக்கத்து இடத்துல காயுது பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகாய் காய வச்சுருக்கோம். தனி மிளகாய் தூள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், புளி காயுது. இதெல்லாம் வந்து சாதப்பொடிக்கு ரெடி பண்ண புளி காய வச்சுருக்கோம். காய வச்சு ட்ரை பண்ணுறாதான் நல்லாயிருக்கும். பிரண்டை காய வச்சு அள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பொடி செய்கிறது காய வச்சு அள்ளி வச்சுருக்கோம். நிழல்லையே உலர்த்தி காய வச்சுருக்கோம். நிழல்லையே ரொம்ப நேரமாக எப்படியும் ஒரு வாரம் இருக்கும் காஞ்சி. ஒரு வாரத்துக்கு மேலே 1-2 பச்சையாக கிடக்கு பாருங்கள். இன்னும் உலர்த்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வளர்த்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளாக காயுது. வீட்டுக்குள்ளேயே சோபா மேலே அப்புறம் காய வச்சுருக்கோம். மண் தூசு அழுக்கு எதுவும் படக்கூடாது, ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருக்கோம். நைட் முழுக்க ஃபேன் ஓடி இருக்குது. அப்படியுமே இன்னும் காயலை சரியாக. பாருங்கள், அடுத்தது வந்து கருவேப்பிலையும் காய வச்சு வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து சாதப்பொடி. கருவேப்பிலை சாதப்பொடி, முருங்கைக்கீரை சாதப்பொடி, அடுத்து பார்த்திங்கன்னா பிரண்டை சாதப்பொடி, அப்புறம் இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் சாதப்பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மஞ்சள் தூள் தனியாக அரைக்கிறதுக்கு அது காய வச்சுருக்கோம். இது தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு. அதனால் தனி மிளகாய் தூள் அரைக்கிறத காய வச்சுருக்கோம். புளி காய வச்சுருக்கோம். புளியை காய வச்சு உதிர்த்து காய வச்சுருக்கோம். இந்த புளி உதிர்ந்து நல்லா காஞ்சாதான் அதுக்கு பிறகு சாதப்பொடிக்கு இந்த புளியை சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக காய வச்சுருக்கோம். பாப்பா அதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க, முடக்கத்தான் விதை. இதை பிரித்து பார்த்தா இதில் விதை நிறைய இருக்கும். இதை வீட்டில் போட்டால் கூட வளரும். நான் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் வளர்ந்து வரவே இல்லை.